ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கேன். வாட்ல பாத்து நாரா அடிச்சு போட்ட வாட்ல சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான்டா. ரைட்டா அப்ப அவனை பார்த்து இன்னும் அஞ்சு பேர் என்ன பண்ணுவான், ரைட்டா அடிச்சு போட்டா அப்ப சுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. இந்த நம்ம சண்முக பாண்டியன் சொல்லுவாரு, எலெக்ஷன் வந்துட்டா மட்டும்தான் நம்ம ஆளு அந்த கோழி பிரியாணிக்கும் கொத்து கறிக்கும் போய் எந்த கட்சி வேணா வாக்க போட்டு அப்படியே போயிருவேன். நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க மாட்டாங்க அப்படின்வாரு. இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆனா இப்ப ரீசெண்டா நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தா அவர் சொல்றது அப்படியே இங்க நடக்குது. ஒரு சமுதாய ஒற்றுமைன்னு பார்த்தா ரொம்ப பலவீனமா இருக்கும். அதுவே ஒரு கட்சி ஒரு மீட்டிங் ஒரு வேற ஒரு கட்சியில நடக்குது அப்படின்னா எல்லாம் போய் முதல்ல நிக்கிறாங்க. நம்ம பசங்க எல்லாமே போய் நிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன், எல்லாமே நிக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு சமுதாய ஒற்றுமையில யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. ஒரு ஊர் திருவிழால எல்லாருமே கூடுறோம். ஒரு ஊர் திருவிழா எதுக்கு கூடுறோம், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக கூடுறோம். அந்த ஒரு பங்காளி வருவேன், ஒரு மாமே வருவேன், மச்சான் வருவேன், எல்லாத்தையும் பார்த்து இது பண்றோம். ஒரு ஊர் திருவிழா ஒற்றுமையா கூடுறோம். இதே பக்கத்து உள்ள திருவிழா அதுக்கு ஒற்றுமையா கூடுறோம். அது மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒற்றுமையா கூடுறதுக்கு என்ன, நான் இந்த விஷயத்த ஒரு 150 கிராமத்துக்கு போய் வெத்தலைவாக்க அழைப்பு விடுத்து நான் வந்திருக்கேன்ல சொல்றேன்னு யாரும் கோச்சுக்காதீங்க. இதுவே வேற ஒரு சமுதாயத்துல நடந்திருந்தா இந்த வெத்தலைவாக்க அழைப்பு வைக்கலாம் தேவையில்ல. சிந்துவன்ல இருந்து அம்மூட்டு ஓடி அனுப்பிருப்பேன். ஏன்னா என் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா அவன்கிட்ட வந்து அந்த பாகுபாடுலாம் இருக்காது. இவன் பெரியவன், அவன் சின்னவன், அவன் தாழ்ந்தவன், அந்த மாதிரி அந்த எந்த பாகுபாடுமே இருக்காது. அவன் வாட்டில வருவாங்க. என் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா நிற்பாங்க. அந்த மாதிரி நம்ம தலைமுறையில அந்த மாதிரி கொண்டாங்க அப்படின்ற நம்ம வருங்கால சங்கதிகளை அந்த மாதிரி கொண்டாங்க. ஒரு பாதுகாப்பா இரு, நம்ம சமுதாயத்துக்கு ஒரு தூணா இரு அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயத்திட்ட எடுத்து சொல்லுங்க. ஏன்னா இப்ப ராம்பிரகாசன் நம்ம ராம்பிரகாசனுக்கு நடந்தது எதிர்பாராத செயல்லாம் கிடையாது, திட்டமிட்ட செயல். ஏன்னா அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க. நல்லா உள்ள போய் அவரை வம்புழுத்துட்டு வெளியே வந்து திருப்பி இங்க கார்ல வந்து அடிச்சு போட்டு நாம பண்ண தப்பு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்களே, ஒரு 3 பேர் வம்புழுத்துட்டான். வம்புழுத்தோடனே இந்த மாதிரி அடிக்கிறான், போன் அடிச்சு கூப்பிட்டேன். இந்த இங்க இருக்கிற இது சொக்கமட்டிக்குல இருந்து சொக்கமட்டிக்குல இருந்து உடனே 10 பேர் வந்துட்டாங்க. ஒரு பிரச்சனை போனது உடனே 10 பேர் அடிச்சாங்க, அவர் மண்டையை உடைச்சிட்டாங்க. அவர் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, இறந்துட்டாரு. ஆனா இதே பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி நம்ம எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவரோட இருந்தவங்க பார்த்திருப்பாங்க. ஏன் ஒரு ஆள் கூட போகல, ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அவருக்கு, போய் கேட்டுக்க வேண்டியதானே, விலைக்கு கூட விடலையே, ஏன் அப்படி இருக்கும்? நம்ம அந்த அளவுக்கு கல்லா போயிட்டோம், மண்ணா போயிட்டோம். ஏன் யாரோ ஒரு ஆள் அடிக்கிறான், ஏன் நாளைக்கு அந்த வேடிக்கை பார்க்கறவனோட பையனுக்கு அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா, வேடிக்கை பார்க்கறவனோட தம்பிக்கு அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆனா சட்டமும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குதுல்ல. இப்ப அதே ஒரு விஷயம் சும்மா சொல்றேன், அவங்களுக்கு நடந்த மாதிரி நம்ம பசங்க யாராச்சும் பண்றாங்க, நம்ம பசங்க யாராச்சும் இதில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ எடுத்தவன்ல இருந்து வேடிக்கை பார்த்தவனுக்கு A1ல இருந்து A13 வரைக்கும் எல்லாரும் மேலே PCR கேஸ் போட்டு உள்ள தள்ளு, அவ்வளவுதான். வீடியோ எடுத்தவன் வேடிக்கை பார்த்தவன் எல்லாருமே உள்ள இருப்பாங்க. யாருன்னு கேட்டு கல்லந்தேவி கிராம அமலாவர்களையும் பொதுமக்களையும் வரவேற்கிறோம்.